இது சாட்டர்டே எடுத்த வீடியோங்க. அன்றைக்கி என்னோடய டே 8:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்பவும் போல் சாம்பிராணிலாம் ஏற்றி வச்சுட்டு பாலும் ப்ரெட்டும் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை வாங்கி வச்சுட்டு மால்ட்டு தாங்க போட போகிறேன். ஏபிசி மால்ட் குடித்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி மார்னிங் வந்து ஏபிசி மால்ட்டு தான் போட்டிருந்தேன். ஏபிசி மால்ட் பவுடரும் காலி ஆகிடுச்சு. திரும்ப ரெடி பண்ணி வைக்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கிட்டோம் காலையிலேயே. வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் கட் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதியே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வாட்டர்மெலனை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எப்போ வேணுமோ எடுத்து ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். வாட்டர்மெலன்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. சிக்கன் குழம்பு தாங்க வைக்க போகிறேன் இன்றைக்கி. முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன். கடாயில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்துட்டு ஆனியன், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. கூடவே தக்காளியுமே சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காய தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு குழம்பு தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கன் சேர்க்கணும், நான் சேர்க்க மறந்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் கூட கொஞ்சமாக முந்திரி சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. உருளைக்கிழங்கும் முருங்கைக்காய் சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? டெசர்ட்டுக்கு வந்து வாட்டர்மெலனும் பன்னீர் திராட்சையும் தான். ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்பு, கீரை பொரியல், அவ்வளோதான். லஞ்ச் ரெடி. லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு தம்பி டியூஷனுக்கும் கிளம்பிட்டான். தம்பி டியூஷனுக்கு கிளம்புனதுக்கப்புறம் நாங்களும் கடைக்கு கிளம்பிட்டோம். ஹெல்த் மிக்ஸ்லாம் கொஞ்சம் தேர்ந்துருச்சு. சரி வாங்கிட்டு வரலான்னு கடைக்கு போனோம். நேற்று டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்தது. 1 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். வாங்கவும் முடியல, டிராஃபிக் அதிகமாக இருந்ததுனால. 8 o'clock ஆனோடனே தம்பியும் டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். தம்பி வந்தோடனே ஸ்நாக்ஸ் கேட்டான். இந்த சாக்லேட் க்ரோசான்ட் தான் தம்பிக்கு கொடுத்துருந்தேன். லாஸ்ட் டைம் கொடுத்தேன், டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னு சொல்லவும் திரும்ப நான் வாங்கியிருந்தேன். ஒரு பேக்கிங்கில் 2 croissant வருது. நல்லா இருந்தது இது டேஸ்ட்டும். டார்க் சாக்லேட் தான் உள்ள ஃபில்லிங்ஸ் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தம்பி மொட்டை மாடி கூப்பிட்டான். அதனால் மொட்டை மாடியில் போய் கொஞ்சம் நேரம் தம்பி விளையாடிட்டு இருந்தான். நான் டின்னர் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரவையும் சேமியாவும் போட்டு உப்புமா தான் செஞ்சுருந்தேன் நேற்று. கூடவே சப்பாத்தி, முட்டை தோசையும் செஞ்சுருந்தேன்.
பேனில் ஆயில் சேர்த்து ஃபஸ்ட்டு கேஷ்யூ நட்டை நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே பேனில் ஆயில், கடுகு சேர்த்துட்டு ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரவையும் சேமியாவும் சம அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாலும் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணிங்கனாலே டேஸ்டியான சேமியா ரவை உப்புமா ரெடி ஆகிடும். இன்றைக்கி என்ன டின்னர்னு பார்க்கலாமா? தேங்காய் சட்னி, ரவை சேமியா உப்புமா, சப்பாத்தி, முட்டை தோசை. அவ்வளோதான், டின்னர் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.